friends, welcome back to our channel OMSC Family Lifestyle. First time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த கருநெத்திலியை வச்சு தான் நம்ம ஒரு மீன் கூட்டு பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க. இந்த கருநெத்திலி வந்து ரொம்ப நல்லது, குழம்பும் அதனுடைய வாசனையும் வந்து அந்த அளவு இருக்கும் பார்த்துக்கோங்க. கருநெத்திலி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் அந்த கருநெத்திலிவில் வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மீன் அவியல் கூட்டு பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஆரோக்கியமானது, சுவையானதும் கூட. இது வந்து பேச்சுலர்ஸ்லேருந்து பிக்னஸ்லேருந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட் தான். அதுதான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கப்பக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அதையும் நீங்கள் நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. எதுக்கு நான் தனியாக அவிக்கணும்னு சொல்கிறேன்னா, சில கிழங்குங்க வந்து நல்லா கசக்கும், பாயின கசப்பாக இருக்கும். அதை நம்ம போட்டு கூட்டுக்குள்ளே போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அது வந்து எடுபடாது, நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து அது வந்து கரெக்டாக நம்ம பார்த்து அவிச்சு எடுத்துட்டோம்னா அந்த தண்ணியை எடுத்துருவோம், அந்த கசப்பு தன்மையை போயிடும், மேக்ஸிமம் கொஞ்சமாவது குறையும். அதனால தான் நம்ம இதேமாரி அவிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அவிச்சு எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நெத்திலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து அவ்வளோ நெத்தியில் பாதி வந்து அவிக்கிறதுக்கும் பாதி வந்து மீன் குழம்புக்கும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இவ்வளோ நெத்திலி போதுமானதாக இருக்குது. இதுவே மனமாக சுவையாக சூப்பராக இருக்கும். ஹைலைட்டே நெத்திலி மீன் தான். இந்த மீனை வச்சு தான் அவியல் அப்படி செமையாக இருக்கும். கேரளா சைட்லாம் போனோன்னா கப்பக்கிழங்கு கூட்டு தாங்கன்னா அந்த மீன் அவியல் வச்சு கூட்டு தர்றது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம வந்து அந்த கப்பக்கிழங்கு நம்ம அவிச்சு எடுத்துருக்கோம்ல, அதே சட்டியில் போட்டுட்டு கொஞ்சோல நெத்திலி மீனையும் எடுத்து அது மேலால் அப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் மணிக்கு அப்படி மேலாக்கில் அப்படி கொஞ்சோல வச்சா போதும். அதுக்கப்புறம் கரெக்டாக 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோல மஞ்சள் பொடி. இது கூட நம்ம தக்காளியோ பச்சை மிளகாவோ எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இந்த காரமே போதுமானதாக இருக்கும். இது கூட நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 1 கொட்டை புளி எடுத்து கொஞ்சம் கோர வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சிலர் வந்து உங்களுக்கு மாங்காய் விருப்பம் இருக்குன்னா மாங்காய் வெட்டி போட்டுக்கோங்க, புளி ஊற்றாதீங்க. நான் வந்து மாங்காய் வந்து குழம்புல போட்டிருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து கொஞ்சோல 1 கொட்டை புளி வந்து ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோல தேங்காய், ஒரு காமுறி தேங்காய் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா தேங்காய் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ கிழங்கு கூட்டை போட்டு நம்ம விரசி கொடுக்கணும், காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால கொஞ்சோல நாங்கள் தேங்காய் ஊற்றிருக்கோம். நீங்கள் தேங்காய் வேண்டான்னா ஊற்ற வேண்டாம். நான் வந்து தேங்காய் ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இந்த சைடில் வந்து எனக்கு என்ன இதுன்னா, அந்த நான் மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணுறேன்னால அதுதான் சைடில் நான் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நான் மாங்காய் போட்டிருக்கிறதுனால தான் அதில் வந்து நான் புளி ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த கிழங்கு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னே ஒரு கட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிழங்கு அவிக்கும் போது நம்ம உப்பு போட்டிருப்போம் இல்லையா, அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் அதிகமாகிடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து உப்பு வந்து லைட்டாக போடுறதுக்கு முன்னே டேஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள், எனக்கு கிழங்கு கூட்டு வந்து எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். கிழங்கும் நல்லா அவிஞ்சிருக்கு, நெத்திலி மீனும் அவிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் எனக்கு 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாசனைக்கு வந்து கருவேப்பிலை அப்படி மேலே தூவி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வாசனை எந்த ஃபுட்டுக்குமே கருவேப்பிலைன்னா அப்படி ஒரு ஹைலைட்டானது தான். கருவேப்பிலை போட்டால் நல்லா அதனுடைய மனம் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு கிழங்கு உடஞ்சி வராமல் எவ்வளோ அழகாக ஒத்தையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கூட்டு வந்து நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ட்ரையாட்டு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ட்ரையாக வேணால் வச்சுக்கோங்க. நாங்கள் ட்ரையாக பண்ணல, இந்த பதமே போதும்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம சாதத்து கூட அந்த மாங்காய் மீன் கூட்டு கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த ரசத்துக்கோ விரங்கரிக்கோ சாம்பார் பருப்புக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். கேரளா சைடெலாம் நம்ம போனோன்னா இந்த ஃபுட்டு தான் ஹைலைட்டாக இருக்கும். எனக்கு மர்ச்சினி கிழங்கு கூட்டு தாங்கன்னா பாருங்களேன், கூட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு எவ்வளோ திக்காக நல்லா இதாக வந்துருப்பாருங்க. ஒத்தையாக கிழங்கும் உதிராமல், மீனும் எனக்கு உடையவே இல்லை. ரொம்ப நம்ம இது பண்ணிட்டோன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அப்புறம் மீன் நம்ம சாப்பிட முடியாது, முள் தனியாக மீன் தனியாக வந்துடும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கரெக்டான இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அவிச்சு எடுத்தாலே போதும், நமக்கு வந்து ரெடி ஆயிரும். மீன் குழம்பும் ஊற்றி இது கூட நம்ம இப்படி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க எல்லாருமே பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பிடிக்காதது யாருமே கிடையாது. இதை போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.